ஹாய் எவ்ரிவான். டெய்லி ஒருத்தன் ஈரானை இப்படி செய்ய போறோம் அப்படி செய்ய போறோம் என்று சொல்லி வாய்கிளிய பேசுவார். ஆனால் 3 நாள் அவரை காணவே இல்லை. அவர் காணாம போயிட்டாரா, இல்லை பதுங்கு குழியிலே ஒளிஞ்சிருக்காரா உயிருக்கு பயந்து, அல்லது ஈராண்ட தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயம் அடைந்து விட்டாராண்ட பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. யாரை பற்றி பேசுகிறோம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேல்ற பிரதமர் நெதன்யாகுவை பற்றி தான் சொல்லுதோம். 3 நாளாக அவர் மீடியா பக்கமே காண இல்லை. கடைசி அவங்க வெளியிட்ட வீடியோலையும் நெதன்யாகு இல்லை. ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட நெதன்யாகு தான் பேசியிருந்தார். அப்போ 3 நாட்களாக இவர் எங்கே போயிருக்காரு? இவர தம்பியை ஈராண்ட தாக்குதலில் கொலை செஞ்சு விட்டதா, அவர் உயிரிழந்து விட்டதா ஊடகங்கள் சொல்லுது. அதை உறுதிப்படுத்தி ஆர்டி மீடியா, அதாவது ரஷ்யா டுடே உறுதிப்படுத்தி செய்தியை வெளியிட்டு இருந்தது. இருந்தாலும் இஸ்ரேல் இதுவரைக்கும் அது தொடர்பாக பேசவே இல்லை. இதே நிலைமையில தான் இஸ்ரேல்ற பிரதமரை 3 நாளாக காண இல்லை. தலைமறைவாக இருப்பார் போல. இந்த நிலையில அவர் படுகாயம் அடைஞ்சிருக்கணும், அல்லது தண்ட உயிருக்கு பயந்து பதுங்கு குழியில ஒளிஞ்சிருக்கணும். அதே போல டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. நேத்திரவும் ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. ஈரானை சுடுகாடாக மாற்ற போறோம், ஈரானை மிகப்பெரிய நரகமாக மாற்ற போறோம், ஈரான் வரலாற்றுல கண்டில்லாத அளவு இன்று இரவு தாக்குதல் நடாத்தப்படும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். நேற்று இரவு நடாத்தப்படும் என்று சொல்லி எதிர்மறையான சம்பவம் தான் இங்கே நடந்திருக்குது. ஈரானுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரோ அது எல்லாமே இஸ்ரேலில் அரங்கேறி இருக்குது. இஸ்ரேலை நோக்கி ஈரான் மிக மோசமான தாக்குதலை நடாத்தி இருக்குது, மிக பயங்கரமான தாக்குதலை நடாத்தி இருக்குது. இஸ்ரேல் பயந்து நடுங்குத தாக்குதலை நடாத்தி இருக்குது. இஸ்ரேல்ற பல கட்டடங்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்குது. அதில் என்ன காமெடி தெரியுமா? உலகத்தில் எங்களை விட்டா ஆள் இல்லை என்று சொல்லுத அளவுக்கு எங்கட பாதுகாப்பு வளையம் அயன் டோம் இதை யாராலையும் தகக்க இயலாது, யாராலையும் எங்கட நாட்டை தாக்க முடியாது என்று சொல்லி இருமாப்போட பேசியிருந்தாங்க. இந்த இருமாப்பு இவங்கட அயன் டோம் எல்லாம் தகர்த்தெறிந்திருந்தாங்க. ஈரான் இராணுவம் மிகப்பெரிய தாக்குதலை இரவு முழுவதும் நடாத்தி இருந்தாங்க. இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? அமெரிக்கா ஒஃபீஷியலாக ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்குது. 140 பேர் இந்த யுத்தத்தில் எங்கட 140 இராணுவம் காயமடைஞ்சிருக்காங்க. பயத்தில உச்சமாக இது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இது 140 பேர் கிடையாது, அதையும் விட பல மடங்கு அதிகம். அதை மறைக்கிறதுக்குரிய ஏற்பாட்டைத்தான் அமெரிக்கா செய்யுது. அமெரிக்கா ஈராண்ட எண்ணெய் கிணறுகளை தாக்கிவிட்டு என்ன தெரியுமா சொல்லுது? மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு விட்டது ஈரான்ல உண்மையிலே அழிவு ஏற்படுது, மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இல்லாம இல்லை. ஈரான்ல இந்த செயற்பாடுகளை இவங்க